குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இன்னைக்கு வைல்ட் கார்ட் ரவுண்டும் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. யார் யாரு ஃபைனலிஸ்ட் அப்படின்னு உறுதியா இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுல என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா இவங்க தான்பா டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நபர் பிரியா ராம். ஆனா என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அவங்க இப்ப ஃபினாலேவிலேயே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை தான் பிரியாராம்க்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்ப ரெட் டீம், ப்ளூ டீம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்தாங்களோ, அப்பையில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சமையல் வந்து கடைசி இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ அந்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே கடைசி இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அத தொடர்ந்து அவங்க மேல வரவே இல்ல. செஃப் ஆஃப் த வீக் இந்த மாதிரி எதுவுமே வாங்கவே இல்ல. ஆனா ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான செஃப் ஆஃப் த வீக் வாங்குனது பிரியா ராம் தான். ஆனா இப்ப என்ன செமி ஃபைனல்ல எப்படியாச்சும் செலக்ட் ஆகி ஃபினாலே போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுலயும் போகவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்ட்லனாச்சும் 2 பேரா செலக்ட் பண்ணி உள்ளார அனுப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதுலயும் செலக்ட் ஆகல. ஒரே ஒரு ஃபைனலிஸ்ட் தான் இந்த சீசன்ல மொத்தம் 4 பேர் தான் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரியாராம் ஃபைனல்ல இல்லாதது சில பேருக்கு வருத்தமா இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.